நான் நிரபராதின்னு விடுதலையாய் வந்துட்டேன். என் லட்சுமி மோகனங்க ஏன் சும்மா இருக்க? அதை சொல்றதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் நடத்தையே சரியில்லைங்க. யாரோ ஒரு போலீஸ்காரன் அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தான். ஊரெல்லாம் ஒரு மாதிரியா பேசிக்கிட்டாங்க. நல்ல சமயத்திலே தெய்வம் தாமா உங்களை இங்க அனுப்பி இருக்கு. என்னம்மா இது? என் கதை முடிஞ்சு போச்சு. ஆனா என் குழந்தைய அனாதையா விட்டுட்டு போறமேன்னுதான் இந்த உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இனி நீங்கதான் இந்த குழந்தைக்கு தாய். ஊரு இருந்தேன்னா உறவிருந்தேன்னா கொண்ட புருஷனே பொண்டாட்டிய நடுத்தருவில் விட்டு போற பொல்லாத காலம்மா இது. என்னுடைய கணவர் அப்படிப்பட்டவர் இல்லைம்மா. இதயம் இல்லாதவர்களின் இரக்கமற்ற செயலாலே அவர் என்னை விட்டு பிரிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சா? அப்போ இந்த பெண் குழந்தை எதிர்பாராத விதமா இக்கட்டான நிலையில இந்த குழந்தைக்கு தாயாகும்படியா நேர்ந்து போச்சு. அப்படியா? அதை எண்ணி பார்த்தா எனக்கே வேடிக்கையா இருக்கு. நான் பெற்ற ஒரே குழந்தை மோகனை வளர்க்க முடியாம அவனை உயிரோடு பறி கொடுத்தேன். அதுக்கு தண்டனையா கடவுள் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்துட்டார். நீ எது வேணும்னாலும் சொல்லு, நம்ம தலையில எழுதினபடிதாமா நடக்கும். தலையாவது எழுத்தாவது இவ்வளவு கொடுமையை அனுபவிக்க வேண்டி வரும் நான் நினைக்கவே இல்லை. மிஸ்டர் சுந்தரம், உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் வேலைக்கு ப்ரமோஷனாக இன்னைக்குதான் ஆர்டர் வந்திருக்கு. அதே நேரத்தில் வேற ஊருக்கு மாத்தும்படியா நீங்க எழுதின விண்ணப்பமும் கிடைச்சு. உங்க மேல வீண்பழி சுமத்தின இந்த ஊரிலேயே நீங்க தலைமை வந்து நடக்கணும்னு நாங்க விரும்புறோம். நீங்க எதற்காக வேற ஊருக்கு மாத்தி கேட்கறீங்க? மன்னிக்கணும் சார், அந்த காரணம் வெளியே தெரியக்கூடாதுங்கிற எண்ணத்தினாலதான் வேற ஊருக்கு மாத்த முடியா கேட்கிறேன். சரி, அப்புறம் உங்க இஷ்டம். உன் கதையை கேட்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கேன். லட்சுமி, நீ எப்படிமா இந்த குழந்தையோட வாழ போற? அதுக்கு நீங்க ஒரு வழி காட்டிதான் என் வாழ்நாள் எல்லாம் மறக்க மாட்டேன் டாக்டர். இந்த அம்மா நம்ம ஆஸ்பத்திரியிலேயே ஆயாவா வேலை செய்யும். ரொம்ப நன்றி டாக்டர். மாணிக்கம், இவங்க தங்கறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் செய்து கொடு. சரி சார், வாங்கம்மா. லட்சுமி வாங்கம்மா. என்னடா போறவளை காணுமேனு ஆஸ்பத்திரியில வந்து விசாரிச்சேன். அவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா. நீ புறப்பட்டு போனதும் ஒரு போலீஸ்காரர் வந்து இந்த கடுதாசி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருமா. எனக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்கம்மா. லட்சுமிக்கு ஒரு சில காலம் உனக்கு கணவனாக இருந்த சுந்தரம் எழுதி கொண்டது நடத்தை கெட்டவளே. அன்று வஞ்சகரின் துரோகத்தால் கைதி கூண்டிலே நின்றேன். கடும் சிறையிலே தள்ளப்பட்டேன். ஆனால் காலத்தால் நீதி கிடைத்தது. விடுதலை கதவு திறந்தது. உங்களை காண வீடு நோக்கி விரைந்தேன். ஆனால் தலையிலே ஒரு பேரிடி விழுந்தது போன்ற செய்தியை கேட்டு கலங்கினேன். கால் சென்ற இடமெல்லாம் அலைந்தேன். உன்னை கண்டேன். கற்பிழந்தவளாக கையில் வேறு குழந்தையோடு நீ அமர்ந்திருந்த காட்சியை கண்டு என் கண்கள் பூசின. நான் பெற்ற குழந்தையை உயிரோடு பறிகொடுத்தேன். அதற்கு தண்டனையாக ஆண்டவன் எனக்கு இந்த குழந்தையை அளித்து விட்டான் என்று வாய்கூசாமல் நீ சொன்ன வார்த்தைகளை என் காதால் கேட்டேன். அவமானத்தால் என் நெஞ்சு நெருப்பாகிவிட்ட அந்த நேரத்திலே நான் உன்னை நெருங்கி இருந்தால் சுட்டு பொசுக்கி இருப்பேன். ஆனால் செல்லும் இடத்து சினங்காக்க என்ற வள்ளுவனின் குரல் என்னை வழிமறித்தது.
மானமிழந்த உன்னை என் மனைவி என்று சொல்லிக் கொண்டு நான் இந்த ஊரில் வாழ முடியுமா? கண்காணாத இடத்திற்கு போகிறேன். கணவனுக்கு துரோகம் செய்த உன்னை காலம் மன்னிக்காது. ஏன் தெய்வமே மன்னிக்காது. சரி தம்பி, சரி தம்பி. என்ன தம்பி, மணி 9ஆவது. டாக்டரா போற பிள்ளை காலாகாலத்துல எழுந்து காரியத்தை பார்த்தா தானே. இதோ பெட் காபி கையோட கொண்டு வந்திருக்கேன். மது, அது சுமாரியா எங்கேயா மது? மது, மது, எழுமீன், கொழுமீன், விழிமீன், எடுத்த காரியம் முடிய வரையில் உழைவீன். சோம்பேறி. தூங்காதே தமிழா. ஆமா, தூங்காதே. எழுந்துடுறா. என்ன அம்மா அது? அம்மாவது ஆட்டுக்குட்டியாது, எழுந்து உட்காரு. தூக்கத்துல எழுப்பிட்டு உட்காரணும். மீன் மீன் நீங்களா? அது என்ன மீன் தம்பி? அது கருவாடு ஆகிறதுக்கு முன்னால இருந்த மீன். அதிகப்படுத்தீங்க. என்னடா பொம்மையை கட்டில போட்டுட்டு உங்க கட்டையை கீழே போட்டுருக்கிற? ஒண்ணு இல்லன்னு, இது ராத்திரி குழந்தைய வளர்க்கறது எப்படிங்கறத ஒத்திய பாத்துக்கிட்டு கட்டில படுத்துக்கிட்டு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். உளர்ற பால் கொடுத்து? ஆமாண்ணே, பால். இந்த பால் அது ஆரம்பிச்சாச்சா? பாத்தியா மோகன், ஒரு ஜட்ஜி வீட்டு பிள்ளையா பிறந்து சமூக சேவை செய்யறேன்னு சாக்கடை சந்து வந்து எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கான். இவன் என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. நீ ஏமா என்ன பிள்ளைங்கிற? வேற என்ன சொல்ல? அதிகப்படுத்தி. சரி சரி போங்கடா, குளிச்சிட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். அண்ணே, அண்ணே, அடாடா, என்னம்மா ட்ரெஸ் பண்றீங்க? நல்லா இருக்கு போங்க. பொம்பளை மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்றீங்க. ஏரியாவு லிப்ஸ்டிக் எல்லாம் தடைக்கிட்டு தான் வெளியே வருவீங்க போல இருக்கு. அண்ணே, ஏன்டா கால வேலையில கரடியா கட்டி தொலைக்கிற? ஆமா, நீ இன்னும் வெளியே போகலையா? நான் எப்படி போறது? உங்களை பாத்துட்டுல போகணும். சரிதா, சமூக சேவைக்கு அப்பவே வெளியே கிளம்பிருப்பிய? ஆமா அண்ணே, சமூக சேவை செய்யறதுக்காக கட்டட நிதிக்காக நாங்க ஒரு நாடகம் ஒண்ணு நடத்துறோம். கிளம்ப வைக்கணுமா? இல்ல இல்ல இல்ல, எல்லா வேலையா போச்சு. அதுக்கு உங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கணும். டிக்கெட்டா? ஃப்ரீ பாஸா? காசு. காசா? எது, நம்ம கிட்டே டொனேஷன் வாங்க ஆரம்பிச்சியா? என்னது, நீங்க கைராசிக்காரன்னு அடிக்கடி அம்மா சொல்லுவாங்க. முத உங்க கையால ஒரு டிக்கெட் கிழிச்சுங்க. அப்படியே எனக்கு ஒண்ணு கிழிங்க. யோ, உனக்கு ஜவுளி கடையில கிழிக்கணும் ஐயா. பெரிய ரசிகர். சுமாரியா அண்ணே, பணம். ஆமாடா, பணம் அப்புறம் அம்மா கிட்ட வாங்கி கொடுக்குறேன் போ. சரி தம்பி, அந்த நாடகத்துல எனக்கு ஒரு வேஷம். ஐயோ, உனக்கு குழந்தை வேஷம்ல ஐயா கொடுக்கணும். நீ முதல்ல மீசையை எடுத்து வை. பூச்சைங்கய்யா. இதா இருக்குதுங்க. மறந்துட்டேன், தையில்ல பையில. வேஷம் வேணுமாமல்ல? வேஷம் அது ஒண்ணுதான் குறைச்சு. ஏய்யா, இங்க நீங்க வேஷம் போட்டுட்டு தானே இருக்கிறீரு. அம்மா, என்னம்மா கால்ல? ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு காலையில படியில இருந்து விழுந்துட்டேன். கால சின்ன காயம் பட்டுருச்சு. அம்மா, நீ எனக்காகப்பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதா? நீ இன்னுமா வேலைக்காரியா இருக்கணும். அம்மா வேலைக்காரியா இருந்ததுனாலதான் மகளை நர்ஸாக்க முடிஞ்சது. மகள் நர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அம்மா எதுக்காக வேலைக்காரியா இருக்கணும் தானே நான் கேக்குறேன். அப்படி சொல்லாதேம்மா. உன்னை கை குழந்தையா எந்த ஆதரவும் இல்லாம தெரு தெருவா தூக்கிக்கிட்டு திரிஞ்ச காலத்துல எனக்கு வாழ வழிவகுத்து கொடுத்தவரம்மா நம்ம பெரிய டாக்டர். அந்த நன்றிக்குத்தானம்மா என் உயிருள்ள வரைக்கும் இங்கேயே வேலை செய்யறதுன்னு முடிவு கட்டிட்டேன். சரியம்மா, உன் இஷ்டம். கொஞ்சம் ஸ்பெஷல் வார்டு போயிட்டு வரேன். நாகர்கோவில் போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, நான் தான் இன்ஸ்பெக்டர் சுந்தரம் பேசுறேன். மிஸ்டர் சுந்தரம், திருட்டு கேஸ்ல உங்களை சம்பந்தப்படுத்தின குமாரன் பவன். குமாரன் இப்ப எங்க இருக்காங்க? சிலோன்ல இருக்கிறதா முதல்ல நியூஸ் கிடைச்சது. அது சம்பந்தமா விசாரிச்ச போது அவன் அங்கேயும் ஒரு பெரிய கொள்ளை அடிச்சுட்டு பேரை மாத்திட்டு சிங்கப்பூர் போயிட்டானா. அவனை பத்தின அடையாளங்களோ அல்லது அவனோட போட்டோவோ நம்ம இலாக்கால இல்ல. உங்ககிட்ட ஏதாவது கிடைக்குமா? அப்படி ஒண்ணு என்கிட்ட கிடையாது. எனக்கு உத்தரவு கிடைச்சா
அந்த சந்தேகத்துக்கிடமான ஆசாமி நானே நேர்ல பார்த்து அது நீங்களும் நானும் முடிவு செய்யற விஷயம் இல்ல. மேலிடத்துக்காரு அனுமதி காட்டுவோம். சரி ரைட். சிங்கப்பூரில் குமார். எஸ், அமர்நாத் ஸ்பீக்கிங். டாக்டர்ல இருந்து பேசுறீங்களா? யார் அது? ஆஹோ, நம்ம ஏஜென்ட் கற்பனை கிட்டியாரா? ஆஹோ, பேர் மாத்திக்கிட்டியா? எப்போ எப்போ சில்கோ. இடத்துக்கு தகுந்தபடி பேர் மாத்திக்க வேண்டியதுதான். அம்மா, நம்ம பிசினஸ்லாம் எப்படி இருக்கு? அதுவா? நானும் 25,000 நம்படி. சிங்கிள் பே கூட போடக்கூடாது. எஸ், தேங்க்யூ. பெருமாள் என்ன சிங்கப்பூர்ல பாடுற பாட்டு? இதெல்லாம் பாடுறதுக்கு இடம் இல்லையா? அபச்சாரம் அபச்சாரம். இது திருஞான சம்பந்தர் பாடலாயிற்று. இது பாடினாலும் கேட்டாலும் கேட்டவர்களை பார்த்தாலும் நாம் செய்த பாவமெல்லாம் பறந்து போகும் ஐயனே, பறந்து போகும். இதெல்லாம் யாராவது பாவிங்க கிட்ட போய் சொல்லு. ஏயா, ஊரை விட்டு ஊர் வந்து என் சொந்த முயற்சியில 50 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறேன். பாவிங்க கிட்ட பணம் சேருமா? இல்ல பணம் வச்சிருக்கிறவங்கள பாவின்னு சொல்றியா? ஐயனே, நான் சொல்ல வந்தது வேறு ஐயனே, வேறு. ரொம்ப நாள் அவங்ககிட்ட சொல்லணும். இல்ல நான் யாரு என்ன ஜாதின்னு உனக்கு தெரியும். தெரியும் ஐயனே, தெரியும். விட்டுட்டு ஐயனே ஐயனே கிண்டல் பண்றியா? அதல்ல ஐயனே, அதல்ல. எஜமான் ஜூஸ். பார்த்தீர்களா ஐயனே, பார்த்தீர்களா? பணம் ஒன்று மட்டும் மனிதனுக்கு நிம்மதியை தராத ஐயனே. பணத்தினால் இந்த வலியை போக்க முடியுமா ஐயனே? அந்த பணத்தின் மீது இருக்கும் பக்தி ஏழைகளுக்காக, தர்மத்திற்காக, உற்றார் உறவினருக்காக திருப்புங்கள். நான் சென்று மருத்துவரை அழைத்து வருகிறேன். ஐயனே, ஐயனை பார்த்துக்கொள் பையனே, நான் வருகிறேன்.